ஹாய், வெல்கம் டு கீதா சரஸ்வதி பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் வந்து கட் பண்ண போகிறோம். கவுன் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பழைய saree இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரியில் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு கவுன் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்லோ கலர் saree தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கலரில் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் கட் பண்ணுறதுக்கு நம்மளோட முந்தி பார்ட்டை வந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன் பார்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கவுன் வந்து ரொம்ப அழகாக நம்ம எடுத்த மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த முந்தியை வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். முந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லைனிங் வந்து 1 மீட்டர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கவுன் தைக்கிறதுக்காக அந்த எல்லோ கலர் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபுல் சாரியுமே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், எனக்கு நிறைய சுருக்கம் வச்சு கவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஒரு ஃபுல் சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா முந்தியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாரீஸ்லாம் பழைய சாரீஸ்லாம் இருக்குது அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கவுனாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது அதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ வெட்டுற மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். கவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபினிஷிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த டெசல் ஒர்க்கை வந்து கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கைக்கு டிசைன் வரும். அதனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் டிசைன் வர்றதுனால அந்த டைமண்ட்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதையுமே நான் வந்து வேஸ்ட் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்கிட்ட கவுனாக அளவு கொடுக்கல, அளவு அவங்கள்ட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட கவுன் கிடையாதுக்கா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது வரைக்குமே நான் அளவு எடுத்து வெட்டினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் அளவு எடுத்து வெட்டியிருக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் அளவு துணி வச்சு தான் ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணுவேன். எந்த இதாக இருந்தாலுமே வந்து அளவு துணி வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அளவெடுத்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வந்து 30ன்னு நினைக்கிறேன், 30 இன்ச் இருந்துச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணி போடணும். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். 10-10.5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணோட ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் வந்து 19-20 இருக்கும். கொஞ்சம் மெலிசாக தான் இருப்பாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் துணி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குண்டானாலும் அவங்க வந்து அந்த கவுனை வந்து பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 10 இன்ச்சு 10 இன்ச் வந்து நான் கரெக்டாக வச்சுருந்தேன். மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வச்சுருந்தேன். துணி உள்ளே இருக்கிறது நல்லது தாங்க இல்லைங்களா. கீழே வந்து நம்ம 4 பக்கமே வந்து டக் பிடிப்போம், அதுக்கும் துணி வேணும், சைட்லேயும் நம்ம துணி வேணும். அப்படிங்கிறதுனால நான் 10 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். 10 இன்ச்சு வச்சுட்டு துணியை வந்து 2ஆக போட்டு 10 இன்ச்சு வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது பேக்கில் வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்துட்டு நம்ம 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். கவனமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதை வந்து ரொம்ப புரியும். இல்லைனா நடுவில் என்ன பண்ணாங்கங்கிறது நமக்கு புரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அளவு நோட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த அளவு நோட்டை பார்த்துட்டு தான் நான் வந்து அளவு ஒன்றையுமே குறிச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து அளவு வந்து போட்டுக்கணும். கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.25 வச்சுக்கிட்டேன் அந்த பாப்பாவுக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 13
சரிங்களா? இந்த பேக் பார்ட்டோட அளவு அப்படிங்கிறது நம்ம ஃப்ராகில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஜஸ்ட்டுக்கிட்ட கட்டுக்கு வரும் இல்லைங்க பார்த்தீங்களா? அந்த கட்டு வரைக்கும் தான். அந்த பொண்ணு வந்து கரெக்டாக ரொம்ப எனக்கு கீழலாம் வேணாக்கா, எனக்கு நார்மலா வச்சு குடுங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டுட்டே சொல்லியிருந்தா. அவ்வளோ மேலே வச்சா ஃப்ராக் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். அதோட சரியான அளவே 14 இன்ச்சு தான் வந்து நம்ம வைப்போம். நீ கேட்குறதுனால 13 இன்ச்சு வச்சு தரேன். ஏன்னா அவ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. அதனால 13 இன்ச்சு நம்மளோட ஜஸ்ட்டுக்கிட்ட அந்த கீழ பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு நான் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எதுக்காகனா தையலுக்காக, 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிப்போம், 1/2 இன்ச்சு வந்து கீழே வந்து கவுன் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாவாடை அதை அட்டாச் பண்ணுறப்ப அந்த 1/2 இன்ச்சு வந்து போயிடும். மொத்தமாக 13 இன்ச் இருந்துச்சு. இது என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன் தைக்கும்போது மேலே கட்டோட பார்ட் இது அளவு வந்து பார்த்திங்கன்னா 13. எல்லாத்துக்குமே 13 வருமானா கிடையாது. ஹைட்டை பொறுத்து வந்து கண்டிப்பாக வந்து மாறும். 2 1/4 வந்து கழுத்து அகலம் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு வந்து மெலிசாக இருப்பாங்க, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு நான் வச்சுக்கிட்டேன். அதை பாக்ஸ் போட்டுட்டு எப்பயும் போல் ஆம்கோலை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். முன்கழுத்து வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தா எனக்கு, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கு காமிச்சிருந்தா. இதே மாதிரி எனக்கு வைங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சிருந்ததுனால நான் அவள் சொன்னதையே வச்சுட்டேன். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்கே நான் வச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வி நெக்லேயே கொஞ்சம் வந்து வளைவாக இருக்கும் இல்லைங்களா, நான் வரைவேன் பாருங்களேன், அந்த மாதிரி நெக்கு தான் கேட்டிருந்தா. நெக்ஸ்ட் வந்து இவ என்ன பண்ணான்னா, எனக்கு வந்து ஃபுல் கை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கில் தைக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம தைக்க போகிறதே காட்டன் சாரீ மாதிரி, காதி காட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் தைக்க போகிறோம். அதனால் வேண்டாம், நீங்கள் வந்து 3/4 வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நெக்கு தான் வந்து அவள் கேட்டிருந்தா. அதனால் இதுதான் அவளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் வச்சு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஆம்கோல் நம்ம எப்பயுமே 5.5 பாதி 2.75, அந்த 2.75 குறித்து எப்பயும் போல் ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ப்ளவுஸை விட சுடிதாரை விட ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான் அந்த ஃப்ராக் வந்து கட் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அந்த காலத்தில் வந்து பெட்டிக்கோட் சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா, அந்த பெட்டிக்கோட்டை நம்ம அந்த பெட்டிக்கோட்லேயே முன்பார்ட்டு அந்த சுருக்கம்லாம் வச்சுருவோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோன்னா கை வந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். அவ்வளோதான், அதுக்கு தான் கவுன்னு சொல்லிட்டு பேர். இது பெட்டிக்கோட்டு தைச்சிருந்தவங்க கண்டிப்பாக இந்த கவுனை வந்து ரொம்ப சுலபமாக தைச்சிக்கலாம். ஏன்னா முன்னாடி டெக்கரேஷன்லாம் கொடுப்போம், அதை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிடுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெக்குக்கு டிசைன் கொடுப்போம், கை வந்து டிசைனாக வச்சுப்போம், அவ்வளோதான். முன்னெல்லாம் ரேஷன் வேஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெட்டிக்கோடுன்னு சொல்லிட்டு வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் தைச்சி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லேயே கவுனுன்னு சொல்லிட்டு நம்ம கை அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா லுக்காக வந்து தைச்சிட்றோம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் நெக் வச்சுருந்தேன். 2வது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஹூக் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் தலையோட மாட்டுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன் ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து இதில் ஹூக் வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கஸ்டமர் கேட்டிருக்காங்களோ அதேமாரி தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு முடிச்சாச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் தான். அவங்க அளவு எடுத்திருந்தேன், அந்த அளவை பார்த்துட்டு பேக்கில் வந்து நாட்டு வச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கழுத்து இறக்கமாக வச்சா தானே அதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வச்சுக்கிட்டேங்க, கழுத்து வந்து வச்சுக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த கர்வ், அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு பின்னாடி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் எப்பயும் போல் போட்டு ரவுண்ட் நெக் வந்து அழகாக வரைஞ்சிட்டு அப்படியே நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு வேலை இதுதான். முன்னாடி வந்து கரெக்டாக அந்த கட்டு வரைக்கும் உள்ளது, நம்ம ஜஸ்ட்டுக்கு கீழே கரெக்டாக ஒரு கட்டு வரும் பார்த்திங்களா, அந்த கட்டுக்கு உள்ள வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுனோட பாவாடையுமே ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயந்தான். பாவாடை மீன்ஸ் வந்து சுருக்கம் வைப்போம் இல்லைங்களா, அதுதான். நம்ம நெருக்கமாக சுருக்கம் வைக்கணும், ரொம்ப எனக்கு குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி தாராளமாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக வந்து நமக்கு அந்த ஸ்கர்ட்டு கிடைக்கும்.
அதோட ஜாயின் பண்ணும்போது உண்மையிலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து சாரீ பழைய சாரீன்னே கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான லுக் வந்து நமக்கு கொடுக்கும். எதையுமே கைப்பட்டா தான் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல தான் ஒரு ஒரு உடையோட வடிவமைப்பே அது வந்து அழகாக காமிக்கிறதே கண்டிப்பாக இருக்கும். இந்த இதை வந்து இப்போ கட் பண்ணிட்டோங்களா, ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். கவுன் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. பேக்கில் வந்து நான் நெக்கு திருப்புனதுக்கு அப்புறமா ஓப்பன் வந்து கட் பண்ணி விட்டுப்பேன். அவ்வளோதான், முன் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு வந்து நான் துணி கட் பண்ணிக்கிறேன். ஹூக் பட்டி வைப்போம் இல்லைங்களா, கொக்கி பட்டி நூல் பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கான துணி தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு மெயின் துணி தான் ரொம்பவே அவசியமானது. அதுதான் ஸ்லீவ் வந்து எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து மெயின் துணி மேலே எவ்வளோ இருக்குது கிளாத் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து முந்தி பார்ட்லேயே கை வைக்கலாமா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா சேலையோட ஃபுல் வியூவுமே, அதில் வந்து கை வைக்கலாமான்னு பார்த்தேன். துணி எப்படி இருக்கோ நம்ம அதை வச்சுட்டு நம்ம எதாக இருந்தாலுமே முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த துணியை அளவு எடுத்து பார்த்துட்டு சைடில் அப்படியே வச்சுட்டேன். இந்த முன்பாட்டை வந்து துணியில் போட்டு வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பேட்டர்னாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே தான் நான் வெட்ட போகிறேன். அந்த டெசல் ஒர்க் வந்து கண்டிப்பாக அந்த நான் டைமண்ட் மாதிரி இப்போ ஸ்லீவ் கட் பண்ணும்போது டிசைன் வைப்பேன் பாருங்கள், அதில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது இந்த கவுன் தைச்சு முடிக்கிற வரைக்குமே நான் வந்து பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு சுடியோ இல்லை ஒரு ஃப்ராகோ நீங்கள் தைக்கும் போது நீங்கள் கட் பண்ணுற துணியை வந்து என்றைக்குமே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா சோதனைக்குனே அப்போ தான் ஏதாவது நமக்கு ஒரு பீஸ் தேவைப்படும், நம்ம கீழே விட்டுருந்துருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு வந்துட்டு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முன் பார்ட்டு பின் பார்ட்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மிச்ச துணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் இருந்துச்சு. அதனால் நான் இதையே வச்சு ஸ்லீவ் பேட்டர்னுக்கும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டின பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. சூப்பராக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன நான் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா, நான் கட்டிங் வீடியோவில் காமிக்கிறேன் கண்டிப்பாக. இந்த 2 பீஸுமே நான் வெட்டிட்டு கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக நான் கட் பண்ணி விட்டுருக்கணும். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் வந்து நான் அந்த இடத்த கொஞ்சம் கிராஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் நமக்கு நம்ம கவுன் வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபுல்லாக நமக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். ஃபுல்லாக ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லீவ் பட்டனில் நான் பார்த்துட்டேன். கை வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் லைனிங்கை மறுபடியும் எடுத்துட்டு நான் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பட்டன் வந்து கட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அதில் துணி கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இதிலே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ இருந்துச்சோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவுமே எடுக்கல. 13 இன்ச்சு இருந்துச்சு, அதையே நான் எடுத்துக்கிட்டு அந்தாண்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளோட அந்த வளைவு ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா ஹேண்டுக்கு, அதை வந்து வச்சு நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைமண்ட் சேஃப் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு டிசைன் வேணும், அந்த டைமண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி டெசல் வந்து தொங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டிசைனுமே உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பெருசாகும். அதனால் குட்டியாகவே வந்து நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. நான் ஒன்று ஒன்றா புதுசாக நம்ம தைக்கும்போது தான் நம்ம பண்ணுற தப்பையுமே நம்ம வந்து திருத்திக்குவோம். நமக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு போகிற லெவலுமே நமக்கு இதாகும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. குட்டியாக வச்சா போதுன்னு கேட்டாங்க. அதனால் நானுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாகவே வச்சுக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு கட் பண்ணிக்கிறேன்.
எனக்கு நடுவில் வந்து ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் நம்ம வந்து 2 டைமண்ட் ஷேப்பாக கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தேன், சரி கஸ்டமர் சொல்கிற மாதிரியே நம்ம வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டேன். இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். இதை டக் டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இடத்துலையுமே அடுத்த டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக டவுட் வந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒட்டு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அப்போ ஒட்டு கொடுத்துக்கலாம். இந்த பொண்ணு வந்து ரொம்ப மெலிசாக தான் இருப்பா. அதனால தான் சரி ஓகே, மார்பு சுற்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு கெஸ் பண்ணேன். சரி ஓகே, அதுவே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பார்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலையை வந்துட்டு நான் வந்து மடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே நம்ம எப்படி வந்து சேலையை மடித்து வைப்போமோ அதே மாதிரியே 3, 4 ஃபோல்டிங்காக போட்டு மார்க் பண்ணுறதுக்கு அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் மடிச்சுக்கிட்டேன். நான் மடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி மடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெட்டு வாக்கில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்தமாரி தான் நான் மடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அளவு போட்டு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்ட்ரெயிட்டாகவும் நமக்கு கிடைக்கும். நான் போடுற மாதிரியே இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். கொஞ்சம் வந்து நான் இறக்கம் வச்சுக்கிட்டேன். இது காட்டன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியில் போட்டால் சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நான் இறக்கம் வந்து வச்சுக்கிட்டேன். அந்த பாப்பாவுக்கு எடுத்த அளவை விட கொஞ்சம் நான் வந்து இறக்கம் வச்சுக்கிட்டேன். கீழே வந்து மடிச்சு அடிக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைப்பகுதி இருந்ததுனால நம்ம கீழே வந்து மடிச்சு அடிக்க வந்து தேவையில்ல. மேலே சுருக்கம் மட்டும் வச்சுட்டு அந்த முன் பார்ட்டில் ஏற்றினாவே நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ள லைனிங் வைக்கும்போது ரொம்பவே பஃப்னு கொஞ்சம் அழகாக இருக்கும். 38 வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 37 இருந்துச்சு, 38 வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கட் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபுல்லாக நல்லா காமிக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 38 இன்ச்சு நான் வச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டருக்கு நான் எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கிறதுனால உள்ளே நம்ம சுருக்கம் கொடுப்போம் இல்லைங்களா, கொடுக்கும்போது நல்லா பஃப்னு இருக்கும். உள்ளே உள் துணி கொடுத்து நம்ம தைக்கும்போது ஃப்ராக் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து லைஃப் வரும். அதுக்காக தான். அவ்வளோதான், ஃப்ராகோட வேலையும் முடிஞ்சிட்டு நாட்டுக்கு வந்து கொஞ்சம் துணி மேலே இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். கைக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரைபாகம் இருக்கிறதுனால நம்ம கீழே வந்து மடிச்சு அடிக்க தேவையில்ல. லைனிங்கும் இதே மாதிரி மடித்து போட்டு எவ்வளோ இறக்கம் வந்துச்சோ இதே போல் தான் நான் அதையும் சேம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சாரீ ஃபுல்லுமே நான் கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு, நான் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் தான் அதே போலவே மடித்து எடுத்துக்கிட்டேன். அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அந்த 3 மீட்டர் லைனிங்கை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சுருக்கம் மட்டும் தானே நம்ம வைக்க போகிறோம். சுருக்கம் வச்சுட்டு நம்ம அந்த இதில் ஃப்ராகில் இந்த இதில் ஸ்கர்ட்டில் தானே நம்ம ஏற்ற போகிறோம். அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஒல்லியாக இருக்காங்க, கொஞ்சம் வந்து குண்டாக தெரிஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் பஃப்னு இருக்கிற மாதிரி உள் துணி வந்து நல்லா சுருக்கமாகவே நான் சுருக்கம் வைக்கிறதுக்காகவே ஒரு 3 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாரீ கலெக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீதா சரஸ்வதி சேனலில் சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க 7598895348 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக தான் நம்மள்ட்ட இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணியிருந்தீங்க, புரியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே ரொம்பவே நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.